ஹாய் ஹலோ ஆர்மிஸ், இது உங்கள் தமிழ் ஃபேன் ஃபிஷன் வித் அவர் OT7ல் ஜிமினோட செகண்ட் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆர்மி கேர்ள் லவ்ஸ் ஐடலோடைய செகண்ட் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. செகண்ட் ஷாட்டில் இப்போ நம்ம எது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கதா ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. ஜிமின் சொல்கிறாரு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கார் புக் பண்ணிவிட்டு காரில் இப்போ போயிட்டுருக்கீங்க. போயிட்டு ஒரு அங்கே இருக்க அவர் நிறுத்த சொல்கிற எல்லா ஹோட்டல்லையும் நிறுத்தி அங்கே போய் கேட்குறீங்க. பட் ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி வச்சு கேட்டாலுமே நீங்கள் ஏன் அதை பற்றி கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆன பர்சன் கூட இருக்காங்க அப்படிலாம் சொன்னால் கூட அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சரியாக தரமாட்டுறாங்க. ஏன்னா யாருமே ஹோட்டலில் டீட்டெயில்ஸ் தரமாட்டாங்க, மோஸ்ட்டாக போலீஸ்க்கு தான் தருவாங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படி கேட்குறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிமினும் எப்படி கேட்டு பார்க்குறேன். அந்த மாதிரி மிஸ் ஆகிட்டேன், இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் இருந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. பட் ஆனால் யாருமே வந்து அங்கே நம்புகிற மாதிரி தெரியல. லைக் அவரால் ஃபேஸுமே ரிவீல் பண்ண முடியல. ஏன்னா பப்ளிக் டைம், அதுவும் பப்ளிக் வந்து நிறைய இருக்கிற இடம் அந்த டைம்லலாம். அதனால் வந்து அவரால் ஃபேஸும் ரிவீல் பண்ண முடியல. இதே மாதிரி 4-5 ஹோட்டல்ஸ்கிட்ட நீங்கள் போய் பார்த்துட்டு கார்லேயே இப்போ வந்து உட்காடுறீங்க. ஜிமினுக்கு வந்து செம ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகுது. லைக் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தலையில் கை வச்சு உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஜிமினா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கா, இந்த சைடு இருக்க ஹோட்டல்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் உங்களை பார்த்துட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த சைடில் தான், பட் ஆனால் நைட் டைமில் வந்ததுனால எனக்கு எந்த இடம்ன்றது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நம்ம வேணால் போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிமின் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அங்கே போனால் மீடியாவில் லீக் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து சான்ஸ் இருக்குது ஜிமினா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமின் சொல்கிறாரு, இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணிடுறீங்க. ஏன்னா இதுக்கு மேலே இது பிரச்சனை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் ஓகேப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. ஜிமினா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்களா, அந்த 1 டே மட்டும் ஸ்டே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் வந்து வேறு ஆப்ஷனும் அவருக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து ஓகே என்ன அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் வந்து அப்போ வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் குடும்பமே உங்களை சுற்றி இருக்குது. உங்கள் அப்பாவும் தான் இருக்கார். எல்லாமே சுற்றி இருந்துட்டு நீங்கள் ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா தான் வந்து எல்லோரையும் சமாதானப்படுத்திட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஒய்யன் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் அதாவது எல்லாருமே சொல்லுவாங்களே, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இந்த விஷயத்தில் அப்படிலாம் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களே காசிப்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. லைக் உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன், நீங்கள் டெய்லி பார்க்குற பர்சன் இப்படி ஆபத்தில் இருக்கவும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. எல்லோரும் இப்போ ஓகேன்னு ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி மேலே இருக்க ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அவர் விட்டுறலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏசியெல்லாம் ரெடி பண்ணி விட்டுறலாம்ப்பான்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. எல்லாம் அரேஞ்ச். ஆனால் அப்போ வரையுமே ஜிமின் வந்து அவருக்கு புரியாத லாங்குவேஜில், அதனால் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக முழிச்சு மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. யாராவது அவரை பார்த்தாங்கன்னா ஸ்மைல் பண்ணி பவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். லைக் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு நிறைய அந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவர் எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ணாரோ அப்போத்துலேருந்து உங்கள் ஃபேமிலியே அவர் எதுவும் மாப்பிள்ளை கணக்காக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விசாரிக்க ஆரம்பிப்பாங்களா அந்த மாதிரி மாப்பிள்ளை கணக்காக சீராக அப்படியே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணனுங்க மட்டும் அவருக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. மிச்சம் எல்லாருமே வந்து அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது கொடுக்கறது இதிலே வந்து அவர் வந்து வயிறு ஃபுல்லாக்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குன்றதுனால நல்லா கைண்டாகவும் இருப்பார்ல, அதனால் எல்லாருக்கும் அவங்க கொடுக்கறலாம் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு வந்து அவருக்கு வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மேலே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்கிறீங்க, நாளைக்கு நம்ம மறுபடியும் தேட அந்த ஏரியா சைடே போகலாம். உங்களுக்கு எந்தெந்த ஹோட்டல் சொல்கிறீங்களோ அந்த ஹோட்டல் நம்ம போகலாம், ஏதாவது லீட் கிடைக்குதா பார்க்கலாம் ஜிமினா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்களும் பரவாயில்ல ஜிமினா, இது என்னுடைய இதுவாக தான் பார்க்குறேன், என்னுடைய கிரேடாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமின், நீ ஆர்மியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி நோட் பண்ணுறீங்க. நோட் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி ஆர்மிஸ்லாம் இருக்கிறது எங்களுக்கு கிரேட்ஃபுல்லாகவே இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜிமினும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. அந்த நைட் அப்படியே போகுது. நீங்கள் அந்த நைட் வந்து நீங்கள் தூங்கவே இல்லை. லைக் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் மைண்டை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கிறீங்க. லைக் ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது, அவரை நம்ம பயமுத்திடக்கூடாது. அவர் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு பெரிய விஷயமாகவே இருந்தாலும், ஆனால் அவருக்கு வந்து இப்போது அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நம்ம அதை ரொம்ப எக்ஸைட்டெல்லாம் அவர்கிட்ட காட்டிக்கூடாது அப்படின்னு உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்டேபிள் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ரொம்ப ஓவர் எமோஷன்ஸ், ஓவர் எக்ஸைட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லாகவே நீங்கள் அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலியும் செட் பண்ணிடுறீங்க, இவங்க இதுக்காக தான். ஆனாலும் உங்கள் அப்பா அம்மா அவங்களாம் ஓகே, பட் ஆனால் உங்கள் சித்தி, மாமி, மாமா அந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே எப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுவரையும் அந்த நைட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜிம்மினுக்கு நீங்கள் வந்து ரெடி குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாமே பார்த்து பண்ணுறீங்க. லைக் அவருக்கு ஹாட் வாட்டர் வேணுமா, எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்து அவர்கிட்ட கேட்டு ஒவ்வொன்றுமே செய்கிறீங்க. அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்து அவருக்கு இது வேணுமா அது வேணுமான்னு பார்த்து செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் வீட்லேயும் அது வந்து செஞ்சு தர சொல்கிறீங்க. அவங்களும் வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் இல்லையா. ஸோ அது வந்து ஒருத்தர் நம்மளை நம்பி வந்திருக்காங்கன்னே உங்கள் வீடுக்கு ரொம்ப அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலின்னா சொல்லவே வேணாம், ரொம்ப விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே போது நீங்கள் வந்து ஆஃபீஸுன்ற ஒரு மேட்ருன்றதே மறந்துட்டீங்க. சொல்லப்போனால் உங்கள் ஃபோன் மொபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டீங்க. உங்கள் அப்பா மொபைல் தான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன், நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இது வரையும் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் காலையில் வந்து அவர் வந்து சாப்பிடலாம் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையான பொருளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் அண்ணனை இந்த வாட்டி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு யாராவது சொல்லுவாங்க, ஏன்னா நம்மளோட பெரியவங்க யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட நீங்கள் சொல்லிடுறீங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ், இதில் பெரிய பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி யார்கிட்டையாவது நம்பிக்கையான ஆளுங்கிட்ட இந்த மாதிரி விசாரிக்க சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அவரும் சரிமான்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ஒர்க் போயிடுறாரு. ஏன்னா நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ டெய்லி ஒர்க் தான் உங்களுடைய காசு. இப்போ ஜிம்மின் வர வந்திருக்காரு, அவருக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் உங்களுடைய 2 months சேலரி இருக்குல்ல, அது நீங்கள் தான் வச்சுட்ருப்பீங்க. அது ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ ஜிம்மினுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதில் நீங்கள் ரிக்ரெட்டோ எதுவுமே பண்ணல. லைக் நான் பண்ணுவேன், என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. இப்படியே தான் அந்த டே போகுது. நீங்கள் ஃபுல்லாக அந்த ஹோட்டலில் இப்போ ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அண்ணனையும் ஜிம்மினையும் என்ன பண்ணிடுறீங்க, ஹோட்டலில் ரிசப்ஷன் கிட்ட வந்து கேட்க சொல்கிற மாதிரியும், அவங்க சாப்பிட்றதுக்கு மெனு வந்து கொடுத்து சாப்பாடுக்கு ரெடி பண்ணி சொல்லி உட்காந்துட்டு இருக்க மாதிரி பண்ணிவிட்டு, யாராவது வெயிட்டர்ஸ் யாராவது நல்லா இது பண்ணி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க வெயிட்டர்ஸ்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி யாராவது ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்த நேமும் இந்த நம்பரும் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரீங்க. அதனால் அது வந்து மேனேஜர்கிட்ட கொடுக்க முடியாது இல்லையா, அது பண்ணால் வந்து ஏதாவது இஷ்யூ ஆகலாம், ஜிம்மின்ற பேர் வந்து இஷ்யூ ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட்டர்ஸ்கிட்ட அந்த மாதிரி பண்ணுறீங்க. எல்லா வெயிட்டர்ஸும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுற அந்த வெயிட்டர்ஸ் வந்து நம்பகமாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. உங்களுக்கு வந்து அந்த அப்சர்வ் வந்து மைண்டட் இருக்குது. லைக் ஏன்னா நீங்கள் இங்கேயே வளர்ந்ததுனால நீங்கள் தனியாகவும் நிறைய சர்வை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சர்வேலே நீங்கள் வந்து சில நம்மளுடைய சுற்றி இருக்க மனுஷங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் வெயிட்டர்ஸ்க்கு எந்த வெயிட்டர் வந்து ஓகே இவங்க வந்து நம்ம சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி ஒரு 7 ஹோட்டல்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் ஏறி இறங்குறீங்க. லைக் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 3 பேருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க, ஏன்னா அதுக்கு மேலே தேட முடியாதுன்னு. ஆனால் இந்த வாட்டி ஜிம்மின் முகத்தில் நீங்கள் வந்து ஹாப்பினஸ் தான் பார்க்குறீங்க.
உங்களுக்கு அது ஹாப்பினஸ் தான் புரியுது. பட் ஆனால் அதை அப்படி கேட்க முடியாதுல்ல. ஸோ வந்து நீங்கள் தான் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷேஷனாக இருக்கீங்களே தவிர, ஜிமின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். எதுக்கு அவர் ஹாப்பியாக இருக்காருன்னு உங்களுக்கு புரியல. சரி நம்ம வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் எல்லோரும் அவருக்கு வந்து அப்படியே தடபுடலாம் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் பிரியாணி அது இதுன்னு செய்கிறாங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து ஜிமினுக்கு கொடுக்குறாங்க. ஜிமினும் ரொம்ப கைண்டாக சிரித்து எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஜெல் ஆகுறாரு அவர். ஓகேவா, இப்படியே தான் போகுது. நீங்கள் நைட் டைமில் வந்து அவருக்கு பெட்ஷீட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு பெட்ஷீட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்க. உங்கள் அண்ணன் தான் வந்து கூட படுப்பாங்க. ஏன்னா எப்படியும் உங்களை படுக்க விட மாட்டாங்க. ஸோ வந்து உங்கள் அண்ணன் தான் கூட படுக்கிறாங்க. எப்படின்னா அவர் பெட்டில் படுத்துப்பார். அவர் வந்து பக்கத்தில் சோஃபாவில் படுத்துப்பார் உங்கள் அண்ணன். இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர் வந்து உங்கள் அண்ணன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே போயிடுறீங்க. மேலே போயிட்டு அவர் வந்து அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து சட்டுன்னு திரும்பிட்டீங்க. ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடும்ல, அது மாதிரி திரும்பிட்டீங்க. ஜிமின் வந்து சவுண்டு கேட்டு பார்க்குறாரு. ஏய் ஒய்யன் என்னாச்சு அங்கேயே நிற்கிறவா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மறுபடியும் திரும்புகிறாரு. இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது மட்டும்தான் உங்களுக்கு வருது. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே 2 minutes அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து இப்போ சொல்லி என்ன அப்படின்ற வந்து நிற்கிறாரு. நீங்களும் வந்து அவரை பார்த்துட்டு இல்லை நீங்கள் இப்போது ஓகேவா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தயக்கமாக கேட்குறீங்க. அதுக்கு ஒரு பெரிய பிக் ஸ்மைல்ஸ் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லவா உங்கள் ஃபேமிலி ரொம்ப கைண்டாக என்னை பார்த்துக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மைலோடு சொல்கிறாரு. உங்களுக்கு அது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்காக இருக்குது. லைக் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மளுடைய வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸில் நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க. ஜிமினோ வந்து ஒரு ஹாப்பியாக உங்களை பார்க்குறாரு. அப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி தானா ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடை பற்றி பேசாமல் நீங்களும் வந்து எங்கள் வீடை பற்றி அவர்கிட்ட சொல்கிறீங்க. இது மாதிரி எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அண்ணனுங்களாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் வந்து நல்லா கேட்டுக்கிறாரு. அவருக்கு வந்து உங்கள் ஃபேமிலி உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அவர் தனியாகவே இருந்த பர்சன் இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்காது. அதை அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களும் அதை வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் இப்போது வந்து ஓகேவாயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு வந்து எனக்கு சத்தியமாக எந்த ஐடியாவும் இல்லை, ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை ஒயன் இப்போ வந்து நான் வந்து எப்போவுமே பாடி கார்ட்ஸ் அதுக்கப்புறம் கேமராஸ் என்னை சுற்றி ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் எது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலுமே அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக சொல்கிறாரு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, ஆமாம் அவர் என்ன பண்ணாலும் நம்ம வந்து கேமராவில் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து சுற்றி கேமராவில் எடுத்திருக்காங்க. பட் அவருக்கு வந்து அது ஃப்ரீயாக இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. அவருடைய ஹாப்பினஸை பார்த்து உங்களுக்கு வந்து இப்போ சந்தோஷமாக ரிலீஃபாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ஓகே ஜிம்னா ரெஸ்ட் எடுங்க, அண்ணா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போக போகிறீங்க. அப்போ ஜிமின் வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் வந்து திரும்பி பார்க்குறீங்க என்னன்ற மாதிரி. நாளைக்கு நம்ம கிளம்புறோம்ல அப்படின்னு கேட்குறாரு ஜிமினா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுறீங்க. சரி அப்போது நீ என்னை இங்கே இருக்க ஃபேமஸான இடத்துக்குலாம் என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஏன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இல்லை எனக்கு இங்கே சுற்றி பார்க்க தான் நாங்கள் வந்தோமே, எப்படியோ எங்கள் எல்லாருமே சேர்த்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு சுற்றி பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நான் தனியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி எனக்கு நல்லா இருக்குது, உங்க கூட என்ஜாய் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சொல்கிறியா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு 2 minutes யோசிக்கிறீங்க, பண்ணால் அந்த பிரச்சனை வருமானு. ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஓகேன்ற மாதிரி நோட் பண்ணிவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. ஜிமினோ வந்து குட் நைட்டுன்னு பிக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்களும் போய் எந்த பிளேஸ்லாம் போகலாம், எந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட்டும் போகுது.
ஸோ இந்த அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோட்டல்ஸ் தேடுறதோட உங்கள் அண்ணனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க நீங்கள். ஏன்னா ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த டேஸ் தான் உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோணவும் ஜிமின் கூட நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. அவங்க அப்பாவும் வந்து அவர் சைடு வந்து தேடிட்டுருக்காரு. ஸோ அவர் தேடட்டும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட நீங்கள் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, பீச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச சென்னையில் நீங்கள் போன வந்து எந்த இடம்லாம் என்ஜாய் பண்ணிங்களோ அந்த இடம்லாம் நீங்கள் அவர்கிட்ட எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த பீச் சைடு தானே. ஸோ நீங்கள் பீச்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த பீச்சில் போய் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஜாலியாக விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கார். அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. என்ஜாய்லாம் பண்ணி ஜாலியாக ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க போங்கன்றதோட இப்போ வா போ அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேருக்கும் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன எஸ்டேட் வச்சுட்டு வாங்க போங்க தான் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்டார்னு. ஸோ நீங்கள் வந்து வாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் வந்து வா போ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுது. நீங்கள் சொல்கிறீங்க ஈவினிங் ஆகிடுச்சு ஜிம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினும் வந்து ஓகே சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், ஆன்ட்டி ஏதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் ஜாலியாக வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மேலே போகிறீங்க. மேலே வந்து என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. 2 பேரும் வந்து எப்படி சொல்கிறது, ரூமில் இல்லாமல் அந்த மொட்டை மாடி டெரஸில் வந்து உட்காந்துட்டு அந்த சோஃபா போட்டிருப்பாங்க, அங்கே உட்காந்துட்டு நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அண்ணன் இன்னும் வரல. நீங்கள் எப்பவுமே கீழே போனதுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணன் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து மேலே இப்போ பேசிகிட்ருக்கீங்க ஜிமினா கூட. அவர் வந்து இன்றைக்கி போனது அதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்ருக்காரு. நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. இங்கே போனோம்ல, அங்கே போனோம், அங்கே அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஜாலியாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒய்யன் நீ வந்து ஆர்மின்னு சொன்ன, ஆனால் உன் பயஸ் யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து திருட்டு முழிக்கிறீங்க. இப்போ எப்படி நீங்கள் தான் சொல்லிட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டா அவர் ஏதாவது எம்பாரஸ்ட் ஆகிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதுச்சு. ஸோ வந்து இல்லை நான் வந்து OT7 எல்லாருமே வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. OT7 உனக்கு தனியாக அந்த மாதிரி பயாஸ் அந்த மாதிரி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அந்த கேள்வி கேட்கவும் நீங்கள் வந்து இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அது வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைல்டிஷ்டாக கேட்குறாரு. நீங்கள் வந்து இல்லை ஜிமினா சத்தியமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஓகே சரி விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு என் அப்பா அம்மா தம்பி தான் எனக்கு எல்லாமே. ஆனால் அவங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஆனால் நான் ஆர்மிஸ்க்காக நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதில் எனக்கு வந்து ரிக்ரெட் இல்லை ஏன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் தெரியும் அவர் வாயிலேருந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. வந்து அந்த மாதிரியே தான் பேசிகிட்ருக்கீங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எங்கே போகலான்னு ஐடியா வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நாளைக்கு நம்ம வேணால் தேட்டர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தேட்டரா? ஆமாம், அங்கே நீங்கள் வந்து ரிமூவ் மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம தேட்டர் போகலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹாரர் மூவி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கானுமா அது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எக்ஸைட்மெண்ட்டாக. ஜிமின் வந்து ஹாரரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் ஹாரர் மூவி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமினும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஆமாம் நீ என்கிட்ட இது வரையும் அட்வான்டேஜாக எதுவுமே பேசலையே, எதுக்கு நீ ஆர்மியில் எப்படி அதெல்லாம் உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஜிமின் கேட்ட உடனே நீங்கள் சொல்கிறீங்க, ஜிமினா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு. நாங்கள் வந்து இப்போது
எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கும்போதோ உங்கள் சிரிப்பை பார்க்கும்போதோ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வரும். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு தான் நாங்கள் ப்ரே பண்ணுவோமே தவிர உங்களுக்கு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் நினைக்கிறது நாங்கள் இல்லை. ரியல் ஆனஸ் கண்டிப்பாக உங்களை எப்போவுமே ஹாப்பியாக பார்க்கணுன்னு மட்டும்தான் நினைப்போம் ஜிமினா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி ஹார்ட் மெல்ட் ஆகுது அவருக்கு. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதை சொல்லிவிட்டு சரி ஜிமினா நாளைக்கு நம்ம டைம் ஆகும்ல, நம்ம கிளம்பலாம், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பி போகிறீங்க. போகிறவங்களே அவர் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு சரி ஓகேன்னு சைன் பண்ணிவிட்டு அவரும் போய் படுத்துட்டார். ஸோ இப்படியே உங்களுக்கு 3rd டேவும் உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ 4th டே இன்னும் 2 நாளில் கிளம்பிட போகிறாங்க. 2 நாளா 5 நாள் சொன்னேன், எத்தனை நாள் சொன்னேன்? ஐயோ இப்போ ஞாபகம் வந்துச்சுப்பா, 5 நாள் சொன்னேன். ஸோ 5 நாளில் 2 டேஸ் தேடுறதுல போயிடுச்சு. 3rd டே நீங்கள் ஃப்ளவர் சுற்றிட்டீங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. 2 டேஸில் அவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்கன்றது ஜிமினுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அவர் கூட இருக்க டைமை நீங்கள் ப்ரிஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே போகுது. ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு அடுத்த நாளும் ஆகுது. அடுத்த நாள் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தியேட்டரில் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். லைக் அதுவும் ஹாரர் மூவிஸ்லாம் சொல்ல வேணால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் யார் கூட போகிறீங்க? உங்கள் ஜிமின் கூட போகிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு இந்த மைண்டு அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள். சரி ஓகே சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய தியேட்டராக பார்த்துட்டு நீங்கள் போய் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கிட்டு அங்கே போய் உட்காடுறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜிமின் மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்களும் ஜிமினும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ மூவி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு, அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாரு. அவருக்கு ஸ்க்ரீனை பார்க்கவே பயமாக வேறு இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பக்கத்துலலாம் பார்க்குறாரு. அந்த ஜோடிஸ் கப்புள்ஸ் தானே அந்த ஹாரர் மூவிஸ்க்கு வருவாங்க அதிகமாக. ஸோ அவங்களாம் அந்த பொண்ணுங்களாம் அப்படியே பயந்து அந்த பையன் மேலே தாவி பிடிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கீங்களா? அவர் இப்படியும் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிமின் லைட்டாக திரும்புகிறாரு. ஸ்க்ரீனில் ஒரு பெரிய அப்படியே பேய் இப்படி வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பெருசாக காட்டும்போது அப்படியே சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக காட்டுவாங்களா, அந்த மாதிரி வரவும் அவர் பயந்துட்டு அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே அவரை பார்க்குறீங்க. ஜிமினா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்கிறீங்க. அப்போ ஜிமின் இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. நிமிர்ந்து பார்க்கும்போதே அவருக்கு பார்க்குறது உங்கள் கழுத்தை தான் பார்க்குறாரு. அவர் அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறீங்களே அந்த இதிலே உங்கள் அசைவெல்லாம் தெரியும் போது அது அப்படியே இன்ச் பை இன்ச்சாக அவர் நோட் பண்ணுறாரு. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. இப்போ தான் உங்களை ஒரு எப்படி சொல்கிறது ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக நோட் பண்ணுறாரு. எப்படி நோட் பண்ணுறாருன்னா உங்கள் ஐப்ரோஸ், ஐலாஷஸ், நோஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. நம்ம இந்தியன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய ஐஸ்லாம் பெருசாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஐஸ் நல்லா பெருசாக இருக்குது. அதுலேயும் லேஷஸ்லாம் பெருசாக இருக்கும். அதையே அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எழுப்புறீங்க. ஆனால் அவர் அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் உங்களுடைய அழகை அவர் கண்ணுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல, அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் ஒரு பயங்கர சவுண்ட் வரும் தான் அவர் ரியாலிட்டிக்கு திரும்பி பார்த்துட்டு ஒரு ஆக்வர்டாக அவர் உட்காந்துட்டார். அவருக்கு ஹாட் ஆகுது. இப்போது ஒரு மாதிரி காதெல்லாம் சிவப்பாகுது. அவருக்கு புரியுது இது ரொம்ப என்ன சென்சேஷன் அவருக்கு புரியுது. ஆனால் அது நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் கையை பிடிச்சி கேட்குறீங்க. அவர் ஓகேன்ற மாதிரி நோட் பண்ணுறாரு. நீங்களும் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அவர் படம் பார்க்குற மாதிரி இல்லை, உங்கள் சைட் ஐயில் அவர் உங்களை பார்க்குறாரு. இப்போ உங்களை ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. உங்கள் பாடியிலேருந்து உங்கள் ஏர்லேருந்து எல்லாமே நோட் பண்ணுறாரு. அவருக்கு என்னவோ தெரில, உங்களுடைய ஸ்ட்ரெச்சர், உங்களுடைய அந்த முடி, உங்களுக்கு கர்வ்ஸ், அதோட ஸ்மூத்னஸ் எல்லாமே பார்த்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அதையே பார்த்துக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி படமும் முடியுது. படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சரி நம்ம இப்போ எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு ஜிமினா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. வீட்டுக்கா
போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. போதும் டி போகலாம் அப்படின்ற மாதிரி டி சொல்லிட்டாரு. டி சொன்னோடனே உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது ஒரு மாதிரி. டீனா உரிமையாக கூப்பிட்றது. அவர் இதுவரை டி சொன்னதில்லை, வாப்போன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர டி சொன்னதில்லை. டி சொன்னோடனே உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. 2 பேரும் ஒரு ஆக்வர்ட் வந்துச்சு 2 பேருக்குள்ளே. சரி சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. வீட்டுக்கெலாம் போய் முடிச்சுட்டு அங்கேருந்து எப்போவுமே நீங்கள் ஈவினிங் வருவீங்க. இப்போ என்ன பண்ணிங்க, ஆஃப்டர்நூனே வந்துட்டீங்க. ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் எப்படியும் வீட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது, பேசலாம். ஸோ வந்து நீங்கள் அவர்கிட்ட பேச முடியல. ஆனால் அவரும் உங்ககிட்ட பேச ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அது அவரால் முடியல. அவரோட ஃபீலிங்ஸ் அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதுவும் அவரால் முடியல. ஐ மீன் இப்படி தான் பார்க்குறேன், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவர் சொல்ல முடியல. ஸோ இப்படியே இருக்குது. நீங்கள் வந்து அவரை வந்து ஐயோ வேணாம், பார்க்க வேணாம், பார்த்தா தானே இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. ஸோ வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணுறதோட நீங்கள் வந்து அவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமின் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஸோ இப்படியே போகுது. அன்றைக்கி வந்து நைட் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு எப்படி சொல்கிறது, செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இப்போது அவங்க கூட இந்த அண்ணனுங்க, அப்புறம் வந்து உங்கள் அம்மா, பாட்டி, அப்புறம் வந்து மாமி, அந்த மாதிரி சில பேருங்களை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜிமினையும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ வந்து நீங்கள் ஜிமின் இருக்கீங்க, அப்புறம் வந்து உங்கள் அம்மா இருக்காங்க, அண்டு உங்கள் மாமி இருக்காங்க. அவ்வளோதான். மிச்சம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கோயில் போகணும், நைட் வந்து அங்கே தான் இருந்துட்டு மார்னிங் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கீங்க. இப்போ 8 மணிக்கு கிளம்ப போகிறாங்க, சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் அண்ணன் கொடுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் அந்த ஃபோனை பார்த்துட்டு ஐயோ இது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா ஓப்பன் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ கால் வந்திருக்கு, ஆனால் எதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணல. இது இப்போ பண்ணுறா அது ஏதாவது பிரச்சனை இல்லை தான் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும். ஸோ என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு வந்து வெயிட்டர்ஸ்கிட்டேருந்து சொல்லிட்டு போனோம்ல, அது மாதிரி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு 4-5 கால் மேலே வந்திருக்கு. என்ன இந்த 4-5 கால் மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அது வந்து எடுக்கலை, ஏன்னா யாருது என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எடுக்கலை. நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு வந்து மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, அதுக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம், அவங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஸோ எந்தெந்த அன்னோன் நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரெல்லாம் ட்ரூ காலரில் போட்டு பார்க்குறீங்க. சிலதெல்லாம் வந்து மெயிலு ஃபீமேல்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மிஸ்டர் லீன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. மிஸ்டர் லீ, இது மேனேஜர் நம்பர் ஆச்சு, இது நம்பர் கரெக்டு தானா இல்லை நான் வந்து தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னோன் நம்பர்லேயே நீங்கள் வந்து வெயிட்டர்ஸ் மெயில்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருப்பீங்க. ஸோ மெயில்ஸ்க்கு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க இது மாதிரி விஜய்ன்னு சொல்கிறேன், சாரிப்பா, அஜய்னு யாரோ தேடி வந்தாங்க, அந்த மாதிரி வேறு பர்சன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக ஒரு பர்சன் வந்து எடுத்தால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிமினை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லவும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் வந்துருச்சு. லைக் கிடச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் நம்பர் கொடுத்தீங்களா அப்படின்னு சொன்னால், ஆமாம் நம்பர் கொடுத்தேன், அவங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணேன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ அதுதான் அந்த நம்பரா, அந்த நம்பர் உங்கள்கிட்ட எதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அவர் வந்து இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொல்கிறாரு. அதுவும் நீங்கள் மிஸ்டர் லீன்னு சொல்லிட்டு வந்துச்சுல்ல, அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து இப்போ மிஸ்டர் லீக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி மாதிரி பேசுகிறதுக்கு ரெடி ஆகிறீங்க. அப்போது மிஸ்டர் லீ வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலை. ஸோ நீங்கள் வச்சுட்டு அகெயின் வந்து ட்ரை பண்ணலாம், வேறு ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறீங்க. அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு மறுபடியும் கால் வருது. கால் வந்தோடனே
கால் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துடுறீங்க, உடனே போய் எடுத்துடுறீங்க. ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ வந்து போய் எடுத்துட்டு மாதிரி பேச வரதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஜிமின் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வெயிட்ரஸ் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது மிஸ்டர் லீ. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ஆமாம் நீங்கள் மிஸ்டர் லீயா, மேனேஜர் ஆஃப் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கரெக்டாக? ஆமாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜிமின் மிஸ் ஆகிட்டாரு, நாங்கள் வந்து எப்படியோ தேடிட்டுருக்கோம், நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி சொன்னீங்கன்னு ஒரு வெயிட்டர் சொன்னாங்க, ஸோ அதனால தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆமாம் என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, என்னென்ன நடந்துச்சு, இவ்வளோ நாள் நாங்கள் தேடினது, நான் வந்து இப்படி வெயிட்டர்ஸ் கிட்ட கொடுத்தது எல்லாமே சொல்கிறீங்க. அவருக்கு வந்து அப்போ தான் ரிலீஃபாகவே இருக்குது. ரொம்ப நன்றிமாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இட்ஸ் ஓகே இருக்கட்டும், இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இப்போ வந்து மீடியாஸ்க்கெலாம் இந்த டைமில் வந்தால் தெரிஞ்சிடும், நான் வந்து நாளைக்கு ஒன் டே மட்டும் உங்களால் இது பண்ணிக்க முடியுமா, ஐ மீன் இன்றைக்கி ஒன் டே மட்டும் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வந்து ஈவினிங்குள்ளே நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், உங்கள் அட்ரஸ்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் வந்து அட்ரஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்க, லொக்கேஷன்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்க. அவர் வந்து இருந்தாலும் நீங்கள் அவர் கூட ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஏன்னா ஒரு யாருக்காக இருந்தாலும் டவுட் இருக்கும்ல, ஏன்னா இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோட்டோ வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஃபோட்டோ எடுத்தால் அது பின்னாடி ப்ராப்ளம் வராது அவங்களுக்கு அப்படின்னு. மிஸ்டர் லீயும் அந்த பொண்ணு நான் கரெக்டாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ வீடியோ கால் அது வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் ஓகே நான் வீடியோ கால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமின் வந்து அங்கே அவங்க ஃபேமிலி கூட வந்து கல்லங்கா விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப அங்கே கொரியாலே விளையாடுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இங்கே உட்காந்து கல்லங்கா விளையாடிட்டு இருக்காரு. அதை நீங்கள் வீடியோ காலில் காட்டுறீங்க. காட்டின உடனே அவருக்கு வந்து ஐயோ நம்மளுக்கு தொலைஞ்சு போன ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ பார்த்துக்கிட்டதுக்கு இத்தனை நாளைக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, உனக்கு எப்படி நன்றி சொன்னே தெரிலம்மா, நீ எவ்வளோ வேணும் கூட சொல்லுமா நான் கொடுத்துட்றேன் அப்படிலாம் பேசும்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறீங்க. இதை பாருங்கள் அதுக்காக நான் பண்ணல, நானும் ஒரு ஆர்மி தான், அவர் இப்படி ஹெல்ப்னு வந்து கேட்கும்போது என்னால் அதை வந்து காசுக்காகவோ வேறு எதுக்காகவோலாம் பார்க்க முடியல, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆஷாவே சொல்கிறீங்க. அவர் வந்து சரிம்மா நான் வந்து கன்சர்னில் அந்தம்மா கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஓகே இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம், ஈவினிங் வரீங்கன்னா சொல்லிவிடுங்க, நான் இங்கே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறேன், ஐ மீன் யாருமே இல்லாத டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகேம்மா நான் அவ்வளோவெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வரல, எப்படியாவது நான் பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க ஃபோனை பதிச்சுட்டு பேசுகிற மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ஹலோ ஜிமினா இருக்கியாடா, நீ தானாடா அந்த வீட்டில் இருக்கியாடா அப்படின்ற மாதிரி ஒரு குரல். நீங்கள் வந்து இதை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க இது வந்து ஜேகேன்னு. ஜேகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன் போலேருந்து பார்த்துட்டீங்க. ஏன்னா ஒரு வாய்ஸ்லாம் உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் நைட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து இமேஜின் பண்ணி பாருங்களேன், நைட்டில் கேட்டது இப்போ உங்கள் ஃபோனில் கேட்குது. ஐயோ நம்பவே முடியலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இருக்கீங்க, யாரா பேசுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜேகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் தான் எங்கள் ஜிமினை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நாங்கள் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வச்சுருங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் அப்படியே அதை வந்து இப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஓகே அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஓகேங்களா? ஏன்னா அது நடக்க போகிறது தான். ஸோ அதனால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஆனாலும் ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரமாக இருக்குது. லைக் இத்தனை நாள் கூடவே இருந்துட்டார் இல்லையா, இப்போது அவர் கூட நீங்கள் ரொம்ப ஜோவியலாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க, ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ சம்டைம்ஸ் பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு என்ன இருந்தாலும் அவர் கிளம்பி போகிற டே வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோனை சுத்தமாக சார்ஜர்லன்னு சொல்லிட்டு சார்ஜர் போட்டுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்க போயிட்டீங்க, ஓகேங்களா? இப்படியே அந்த டே போகுது. நைட் ஆகுது, எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா மாமி தான் இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. சாரி மேலே போல் லைக் வந்து நீங்கள்
அவரை பார்க்க வேணாம் இப்போதைக்கு, இப்போ அவாய்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது பழகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மேலே கூட போகலை. அப்போ ஜிமின் தான் உங்களை கூப்பிட்றாரு, நீங்கள் அப்போ தான் மேலே போகிறீங்க. ஓகேங்களா? சரி, நீங்களும் சொல்லிட்டு மொபைல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. பிகாஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த மொபைலோடு தான் நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு மேலே போகிறீங்க. வந்துடுறேம்மா, இன்னொரு 30 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. உங்கள் அம்மாவும் சரி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள்லாம் வந்து மேலே போயிட்டு இப்போ உட்காருங்க. ஜிமின் வந்து அந்த மூன் பார்த்துக்கிட்டு அதே சோஃபா மாதிரி இருக்கிறத என்ன பண்ணிட்டாரு, சோஃபா எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டு பெட்டை வந்து போட்டார். ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நைட்டு பகலில் கள்ளங்காலம் மேலே தான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்களா. ஸோ அங்கேயே வந்து டென்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணுவோம். அங்கேயே பெட்டை போட்டுட்டு படுக்கிறதுக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஓகேங்களா? அங்கேயே படுக்கிறதுக்கு ரெடி பண்ணி நீங்கள் வந்து மேலே வந்து பார்க்குறீங்க. ஜிமினா இங்கேயே படுக்கிறீங்க, கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து இப்போ என்ன ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா, நார்மல் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் போடுவீங்கள்ல நைட் ட்ரெஸ், அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நைட் ட்ரெஸ்னால் நீங்கள் தனியாக நைட் ட்ரெஸ்க்குன்னு வாங்குறதுலாம் இல்லை. உங்கள் அப்பா ஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து உங்களுடைய ஃபேண்ட் லூஸாக இருக்கிற எல்லா ஃபேண்ட்டை போட்டுட்டு அப்படியே போனிடெயில் போட்டு கொண்டையை போட்டுட்டு சுற்றிட்டுருக்கீங்க. அதுதான் உங்களுடைய நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வர சுற்றுவீங்க. ஸோ வந்து அதை போட்டுக்கிட்டு நீங்கள் வரீங்க, வந்து இதை கொடுத்துட்டு ஏன் நீங்கள் வெளியே படுக்கிறீங்க, உள்ளே படுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை எனக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போக பார்க்குறீங்க. இங்கே கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் எப்பவும் போல் பேச உட்காருங்கன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் உட்காருங்க. லைக் வந்து இப்போது நீங்களும் ஜிமினும் அந்த பெட்டு பக்கத்துலேயே தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இதோடு தான் இப்போ நான் இதுதான் முடிக்க போகிறேன். எனக்கு தெரியும் ரொம்ப க்யூரியஸாக முடிக்கிறேன்னு. கண்டிப்பாக நாளைக்கே வந்து ரெக்கார்ட் பண்ணி அடுத்ததை நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜிமினுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னா, நீங்கள் உண்மையாகவே அவரை லவ் பண்ணுறீங்க. ஒரு ஐடலாகவும் பார்த்து லவ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸும் உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் உங்களால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. லைக் அவர் ஒரு ஐடல். அவர் வந்து நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லவும் முடியாது. அவருடைய லைஃப் அது. ஸோ அவர்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்டு அதே மாதிரி ஜிமின் வந்து உங்களால் ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரியல. பட் ஆனால் உங்களை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை அப்படியே ரசிக்கிறாரு, அட்மையர் பண்ணுறாரு. அது வந்து எப்படி அவர் ஃபீலிங்ஸ் அவர் சொல்லுவாரா அப்படின்றதெல்லாம் போக போக பார்க்கலாம். இப்போ இந்த பார்ட் எப்படி போச்சுலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டெய்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். ஒன் ஷாட் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? அன்யா செய்யோ, பாய்.